இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கொடுத்த ஒரு ரீசெண்டாக பேப்பர்ஸ்லாம் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு 12/2/2025 போன மாதம் 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வந்த ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. செக் டிஸானர் கேசஸ் நடத்துறதுக்கான முக்கியமான கைட்லைன்ஸ் ஃபார்முலேட் பண்ணப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு வியூவர் ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி சொல்லியிருக்காங்க, இந்த ஆனந்த் வெங்கடேஷ் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷோட ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அவர் கொடுத்த கைட்லைன்ஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் ஒரு பேசிஸாக வச்சு, ரெண்டாவது நானும் இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ. இன்னைக்கு இந்த கேஸோட பேர் அல்டிமேட் கம்ப்யூட்டர் கேர் வர்சஸ் எஸ்எம்கே சிஸ்டம்ஸ்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் 12/2/2025 அன்றைக்கி டெலிவர் பண்ண ஜட்ஜ்மெண்ட். ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஜஸ்டிஸ் டெலிவர் பண்ண ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, பேசிக் கேஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு கேஸ். ஒரு செக்கு டெபாசிட் ஆகிடுறது, ரிட்டர்ன் ஆகிடுறது, ரிட்டர்ன் ஃபார் த பர்பஸ் எக்ஸீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகிடுறது. இவங்க இதை பேசிஸை வச்சு 138 கேஸ் ஃபைல் பண்ணி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி 138 கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் என்ன எடுக்கிறாங்கன்னா, அக்யூஸ் சைட்லேருந்து என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி இந்த கேஸையே குவாஷ் பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணுறாங்க. என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் கேஸ்லன்னா, அவங்க செக்கை டெபாசிட் பண்ண டேட்லேருந்து, அதாவது செக்கு கொடுத்த டேட்லேருந்து டெபாசிட் பண்ண டேட்டுக்குள்ளே அந்த செக் அமௌண்ட்டுக்கு ஒரு பார்ட் பேமெண்ட்டை அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ அந்த செக்கில் இருக்கிற அமௌண்ட் நான் கொடுக்க வேண்டியது கிடையாது அப்படின்றதுனால இந்த செக் பவுன்ஸ் கேஸ் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அக்யூஸ் ஒரு டிஃபென்ஸ் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணி இந்த கேஸே குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இதை ஸ்டடி பண்ணிவிட்டு ஆனரபிள் ஹைகோர்ட் இந்த கேஸை குவாஷ் பண்ணிட்டாங்க. இதில் எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. இந்த 138 செக் பவுன்ஸ் கேஸ் குவாஷ் ஆகப்பட்டது. இதில் என்ன விஷயம்னா, இந்த ரொம்ப பர்டிகுலராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இந்த கேஸில் ஒரு சில கைட்லைன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் என்னென்னா, செக் பவுன்ஸ் கேசஸ் ரொம்ப நிலுவையிலேயே இருக்குது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் செக் பவுன்ஸ் கேசஸை பற்றி டீல் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் கேஸை பற்றியும் ராகேஷ் ரஞ்சன் ஸ்ரீவத்சவா கேஸை பற்றியும் நான் ஏற்கனவே என்னோட வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் செக் பவுன்ஸ் கேசஸை பற்றி சொல்லும்போது. ஸோ செக் பவுன்ஸ் கேசஸ் நிறைய நிலுவையில் இருக்குது, பெண்டிங் இருக்குது. அப்படின்றதுனால இது சீக்கிரம் முடிக்கிறதுக்கான கைட்லைன்ஸு, செக் பவுன்ஸ் கேஸை சம்மரியாக ட்ரை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸு. அது மட்டும் இல்லாமல் செக் பவுன்ஸ் கேசஸில் முக்கியமாக ஆரம்பத்தில் செக் அண்ட் கால் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் நம்பர் ஆகிறதுக்கே பல காலம் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கான ஒரு சில கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம், ப்ரீஃபாக பார்ப்போம். செக் பவுன்ஸ் கேஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கம்ப்ளைண்ட்டுன்றது பழைய சிஆர்பிசியில் செக்ஷன் 200 ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ செக் பவுன்ஸ் கேசஸில் ஃபைல் பண்ணுறது பெரும்பாலும் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ் தான் ஃபைல் பண்ணுறது. இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போதே கூடவே ப்ராசஸ், அதாவது அவங்க எதிராளிக்கு கோர்ட் மூலமாக அந்த தகவல் போய் சேர்கிறதுக்கான வழிபாடு, அதுக்கு பேர் ப்ராசஸ்னு பேர். ப்ராசஸ் அப்ளிகேஷன், ப்ராசஸ் மெமோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வச்சு அந்த ப்ராசஸ் ஃபார்மை வச்சுட்டு அது கூட அந்த என்வெலப்பை ஸ்பீட் போஸ்ட்டோ ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டோ அக்னாலேஜ்மெண்ட் டியூடோ தேவையான ஸ்டாம்ப் ஒட்டிட்டு அதோட சேர்த்து தான் அந்த கம்ப்ளைண்ட்டே அக்செப்ட் பண்ணணும். அந்த கம்ப்ளைண்ட்டோட காப்பியோட சேர்த்து அந்த கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணணும். ஸோ அந்த செக் கேஸை நம்பர் ஆன உடனே கோர்ட் இமீடியட்டாக ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்லேயோ ஸ்பீட் போஸ்ட்லேயோ கோர்ட் மூலமாக போயிடும். அந்த செக் பவுன்ஸ் கேஸ்க்கான இன்டிமேஷன் அக்யூஸ் சைடுக்கு போயிடும் அப்படின்றதுக்காக ஆரம்பத்திலே முன்னெச்சரிக்கையாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், செக் அண்ட் கால். அதாவது ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணும்போது ஃபைல் பண்ணி நம்பர் ஆகிறதுக்குள்ள ஒரு நடுவில் ஒரு கேப் இருக்குது, ஒரு டைம் லிமிட் இருக்குது. அதாவது ஒரு கேஸ் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா ஒன்று நம்பர் பண்ணிடுவாங்க, இல்லை எதனா டிஃபெக்ட் எதனா இருக்குன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அந்த டிஃபெக்ட் என்ன இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணி திரும்பி ரீப்ரெசென்ட் பண்ணணும். இந்த டிஃபெக்ட் இருக்குது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நடுவில் இருக்கிற அந்த டைம் தான் செக் அண்ட் கால்னு பேர். அதாவது கேஸை ப்ரெசென்ட் பண்ணி அதை ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும் இல்லை நம்பர் பண்ணணுன்றதுக்கான அந்த ஸ்க்ரூட்டனிக்கு தேவையான டைம் ப்ரொசீஜரலாக நடைமுறையில் என்ன சொல்லுவாங்கன்னா செக் அண்ட் கால். அதாவது செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிட்டு கூப்பிட்றோம் அப்படின்றதுக்கான செக் அண்ட் கால் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செக் அண்ட் கால் பீரியடை ரொம்ப அனாவசியமாக இன்ஆர்டினேட் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கக்கூடாது. மேக்ஸிமம் இமீடியட்டாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முடிச்சிடணும். 1 வீக்குக்குள்ளே கேஸை நம்பர் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எதுவாக இருந்தாலும் செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
நம்பர் பண்ணுற ஸ்டேஜில் அந்த கேஸை ஸ்டடி பண்ணுறது வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கலாம். ரொம்ப அந்த கேஸோட மெரிட்ஸோட டீப்பாக போயிட்டு அது சரியாக இருந்தால் தான் நம்பர் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 4வது விஷயம், ஒரு கேஸோட கம்ப்ளைனண்ட் அதாவது புகார்தாரரோட ப்ரெசன்ஸ் வந்து நெசசரி கிடையாது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு. கம்ப்ளைனண்ட் இருந்தால் தான் இந்த கேஸே எடுத்துக்க முடியும். ஆரம்பத்தில் வந்து எவிடன்ஸ் அஃபிடவிட் எடுத்துக்கிட்டு கம்ப்ளைனண்டோட ப்ரெசன்ஸில் தான் அஃபிடவிட் எடுக்கணுன்றது நெசசரி கிடையாது. ப்ரூஃப் அஃபிடவிட் பேஸ் பண்ணியே, வெரிஃபிகேஷன் அஃபிடவிட்ஸ் பேஸ் பண்ணியே அந்த எவிடன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம், ஒரு ப்ராசஸ் இஷ்யூ பண்ணும்போது ப்ராக்மேட்டிக் அப்ரோச், ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். அந்த ப்ராசஸ் எப்படி அவங்க எதிராளியே சரியான முறையில் போய் சேர்றதான்றத ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். யார் மேலே ப்ராசஸ் இஷ்யூ பண்ணணுன்றதையும் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். கம்பெனி மேலேனா கம்பெனி டைரக்டர்ஸ் தான் அதுக்கான லைபிள். யாரென்னா அந்த செக்கு பவுன்ஸுக்கான சம்மந்தப்பட்டிருக்காங்களோ சம்மந்தப்பட்ட நபர்கள் தான் செக்ஷன் 141 இருக்குது. 138ல் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் செக்ஷன் 141 இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ யார் மேலாம் அந்த ப்ராசஸ் இஷ்யூ பண்ணணுன்றத ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சோட பண்ணணுன்றத சொல்லியிருக்காங்க. சரியான முறையில் அவங்கள போய் ரீச் ஆகணுன்றது. அடுத்தது, இமெயில் அட்ரஸுக்கு மூலமாகவோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் மூலமாக இமெயில் அட்ரஸ் மூலமாகவோ சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. முதல் ஹியரிங்லேயே மீடியேஷன் மூலமாக செட்டில் பண்ணுறதுக்காக தான் எந்த வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கன்சிடர் பண்ண சொல்லி அக்யூஸ்டுக்கு அப்ரைஸ் பண்ண சொல்லி கோர்ட்டை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீஃப் எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன், ரீ எக்ஸாமினேஷன், அதாவது அந்த சாட்சிகளை விசாரணை பண்ணுறது, குறுக்கு விசாரணை பண்ணுறது, மறு விசாரணை பண்ணுறது, இதை விசாரணை பண்ணுறது வந்து அவங்ககிட்டே டெபோசிஷன் வாங்குறது வந்து 3 மாதத்தில் முடிச்சிடணும். அதாவது இந்த கேஸோட ட்ரையல் விசாரணை ஸ்டேஜையே 3 மாதத்தில் முடிச்சிடணும் அப்படின்றதுக்கான டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக் பவுன்ஸ் கேசஸை முடிஞ்ச வரைக்கும் இந்த பேக்லாகை கிளியர் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கேசஸ்லாம் முடிச்சு விடுறதுக்கான ஒரு சில ப்ராடான கைட்லைன்ஸை வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷோட ஜட்ஜ்மெண்ட்டில் இது கொடுக்கப்பட்டிருக்கு.